ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது இந்த குரோதி ஆண்டோட ஐப்பசி பௌர்ணமியோட சில விசேஷ குறிப்புகள். இந்த பொதுவாகவே ஐப்பசி பௌர்ணமி அப்படின்ட்டு எடுத்துட்டாலே அது அன்னாபிஷேகத்துக்குரிய ஒரு விசேஷமான காலம் என்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று. கூடுதலாக இந்த பௌர்ணமியானது எப்படி வந்திருக்கு, அதாவது இந்த குரோதி ஆண்டோட ஐப்பசி பௌர்ணமியானது எப்படி அந்த காலம்சங்கள் அமைஞ்சிருக்கு அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த பௌர்ணமியானது குரோதி ஆண்டோட வெள்ளிக்கிழமை அன்று வரக்கூடிய ஒரு பௌர்ணமி. இது எப்படி இருக்குன்னா அவமாகமாக இருக்குது. இந்த பௌர்ணமி அவமாகம் மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, ஒரே கிழமையில் 3 நட்சத்திரங்களோ இல்லை 3 திதிகளோ அந்த ஒரே கிழமையில் இருக்கும். அதன்படி பார்த்துட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் 6:20 வரைக்கும், கரெக்டு 6:20 சம்திங் அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு சதுர்தசி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு காலையில் பௌர்ணமி வரும் வெள்ளிக்கிழமை. அந்த பௌர்ணமி வந்து அதே வெள்ளிக்கிழமை மிட் நைட்டுக்கு அப்புறம் அதிகாலை வேலை ஒரு 3 மணி வரைக்கும் சம்திங் தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த வெள்ளிக்கிழமை ஒரே நாளில் ஒரு பௌர்ணமி ஆரம்பித்து அன்றைக்கே அந்த பௌர்ணமி வந்து பரிபூர்ணமாக இருந்து நிறைவடைஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு பௌர்ணமியானது நீங்கள் ட்ரேஸ் பண்ணி பாருங்கள், பஞ்சாங்கங்கள் அண்டு காலண்டரில் எதிலோன்னா ரொம்ப அபூர்வமாக தான் வந்து அமையும். ஏதோ சாதாரணமான ஏதோ பௌர்ணமி பார்த்து வந்துட்டு போயிட்டு இருக்குப்பா, என்ன இருக்குது நாங்கள் வழக்கம் போல் போயிட்டு இருப்போம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த பௌர்ணமி இப்படி ஒரு விசேஷமான அம்சத்தோடு இருக்குது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது கிழமையில் என்ன கிழமை அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்குது. வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எவ்வளோ பவர்ஃபுல்ன்றது பார்த்துங்க. ஏன்னா அந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமியில் அந்த 3 அம்மனை பார்க்கணுன்ட்டு இங்கே திருவொற்றியூரில் நிறைய பேர் வந்து பார்த்துட்டுலாம் இருப்பாங்க. அது ஒன்று. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அம்பாள் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு விசேஷமான காலம். அதுலேயும் குல தெய்வ பெண்ணாக இருந்தால் அன்றைக்கெல்லாம் கண்டிப்பாக போயிட்டு அவங்கள வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த பௌர்ணமி ரொம்ப ஒரு உகந்த காலமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஜோதிட ஸ்ருதியும் உண்டு. சரி, ஒன்று. ரெண்டாவது, அது வெள்ளிக்கிழமையாக இருக்குது அந்த பௌர்ணமி. அப்போ அம்பாள் பூஜைக்கு இன்னும் மெருகேற்றம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, ஐப்பசி மாதமானது இந்த ஆடி மாதம் போலவே ஐப்பசி மாதமும் அம்பாள் பூஜைக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். ஏன்னா சூரிய பகவான் அங்கே அந்த மாதத்தில் நீச்சமாயிடுவாங்க. அப்போது சந்திர பகவானுக்கு அதீதமான வலிமை உண்டு. ஏன்னா மெயினான ஒரு வந்து சூரிய பகவான் தான். அவரே தன்னோட ஆற்றலை குறைச்சிக்கக்கூடிய ஒரு மாதம் வந்து ஐப்பசி. அப்போ அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியவர் சந்திர பகவான். அவரோட ஆற்றல் அதிகமாக வெளிப்படக்கூடிய மாதம். இப்போ சந்திர பகவான் யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். சந்திர பகவானோட காரகம் அம்பாள் தான். ஸோ அதையும் பார்த்துங்க. அதோட இந்த பௌர்ணமியோட இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் என்ன பார்த்துட்டிங்கன்னா, பரணி திருநக்ஷத்திரம் இருக்கும். இந்த பரணி திருநக்ஷத்திரம் பொதுவாகவே பார்த்துட்டிங்கன்னா அம்பாள் பூஜைக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது. அதுவும் துர்க்கை பூஜைக்கெலாம் ரொம்ப சிறப்பான காலம் பரணி. அது மட்டும் இல்லைங்க, ஜோதிடத்தில் சில நுணுக்கமான சில விஷயங்களில் இந்த பரணியும் திருவோணமும் 2 திருநக்ஷத்திரத்துக்கு ஒரு சிறப்பான பண்புகள் உண்டு. பரணி திருநக்ஷத்திரம் சுக்கிரனோட நட்சத்திரம். பட் ஆனால் அது செயல்படக்கூடிய கர்மா மீன்ஸ் செயல்கள். அது எப்படி எந்த வகையில் தன்னோட செயல்களை வெளிப்படுத்தும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சந்திரனோட கர்மா, அது சந்திரனோட சக்தி மாதிரி தான் வெளிப்படுத்தும். அதே மாதிரி திருவோணம் சந்திரனோட திருநக்ஷத்திரம். அது தன்னோட செயல்களை எப்படி வெளிப்படுத்தும் பார்த்தாச்சுன்னா சுக்கிர பகவானோட செயல்களாகவே வெளிப்படுத்தும். இப்படி தான் இந்த 27 நட்சத்திரங்கள், இந்த 2 நட்சத்திரங்கள் மட்டும்தான், திருநக்ஷத்திரங்கள் மட்டும்தான் சுக்கிரன் சந்திரன் சேர்ந்த ஒரு காம்பினேஷனில் செயல்படக்கூடிய 2 திருநக்ஷத்திரங்கள். சரி, சுக்கிரன் சந்திரன்லாம் ஓகே, என்ன இப்போ மேட்ரு அப்படின்ட்டு யோசிக்கலாம். அதாவது சந்திரன் பொதுவாகவே மனதுக்கு அதிபதி, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுக்கிரன் வந்து ஆசைக்கு அதிபதி இல்லையா? இவங்க 2 பேரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு காலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம வந்து ஏதேனும் ஒரு தேவை நோக்கி தானே ஓடிகிட்டே இருக்கோம். எனி டைமும் நீங்கள் பாருங்க, நம்ம ஏதாவது தேவையை ஒட்டி தான் இப்போ இந்த பூஜைகள், புனஸ்காரங்கள், தீர்த்த யாத்திரைகள் இப்படி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். தேவைன்ட்டு ஒன்று இல்லைன்னா எதையுமே செய்ய வேண்டியதில்லை, நம்ம பாட்டு அமைதியாக இருந்துடலாம் இல்லையா? பட் அப்போது இவ்வளவுக்கும் காரணகர்த்தாவாக யார் இருக்கிறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா, பேசிக்காகவே சந்திர பகவான் சுக்கிர பகவானும் தான். இவங்களோட ஓட்டம், இவங்க நம்மளை தூண்டி விடுற தூண்டுதல் தான் நமக்கு இது வேணும் அது வேணும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கோம். அதுக்காக ஓடிண்டே வேறு இருக்கிறோம்.
சரி, இப்போ வேறு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வேணும் தானே வாழ்க்கைக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணலாம். கண்டிப்பாக நமக்கு வேணும். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வேண்டி பெறுவது உத்தமம். ஆனால் அதுக்கு மேலே மேலே நாம் ஆசைப்படும்போது தான் அங்கே பல பிரச்சனைகள் உண்டாகும். அதை நாம் எப்பயும் பார்த்துக்கணும். சரி, இந்த சந்திரனோ சுக்கிரனோ மோஸ்ட்லி பார்த்துட்டிங்கன்னா 2 பேருமே வந்து பெண் காரகத்துவம் தான் கிரகங்களில். சந்திர பகவான் வந்து ரொம்ப அலங்காரம் இல்லாத ஒரு பெண் தெய்வங்கள், சுக்கிர பகவான் அலங்காரமான பெண் தெய்வங்களை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இவங்கெல்லாம். ஸோ ஓகே, இப்போது நாம் இந்த வெள்ளிக்கிழமையானது அற்புதமாக அவமாக பௌர்ணமியாகவும் ஐப்பசி பௌர்ணமியாகவும் ப்ளஸ் வந்து பரணி திரு நட்சத்திரம் கூடிய வேளையில் நம்ம என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படி பார்த்தாச்சுன்னா, எல்லா வகையான அம்பாள் பூஜைக்கும் ரொம்ப விசேஷமான காலம்தான் இப்போ வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பௌர்ணமி. அதுலேயும் குறிப்பாக சுக்கிரவார அம்மன், மகாலட்சுமி இப்படியெல்லாம் நாம் அம்பாள்களை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா மகாலட்சுமி சுக்கிரனும் குறிப்பாங்க, சுக்கிரவார அம்மனும் சுக்கிரனும் குறிப்பாங்க வச்சிங்களேன். ஆனால் இதில் ரொம்ப அல்டிமேட்டாக ஒரு அம்பாள் ஒருத்தி இருக்கா, அவள் தான் காமாட்சி. இந்த காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான காலங்களில் இந்த மாதிரி ஒரு காலம் ரொம்ப ரொம்ப ஆப்ட்டுங்க. ஏன்னா பௌர்ணமி, வெள்ளிக்கிழமை, பரணி திருநக்ஷத்திரம் இப்படி எல்லாமே சேர்ந்து வரும் பொழுது காமாட்சியை நிச்சயமாக வழிபாடு பண்ணணும், காமாட்சியை நினைக்கணும். அதுலேயும் காமாட்சியோட வரலாறு அப்படின்ட்டு வாத்தியார் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படி பார்த்துட்டிங்கன்னா, சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் அவள் தான் வந்து திரேதாயுகத்தோட காமாட்சியோட மூலசக்தியாக இருந்திருக்காங்க. அந்த அம்பாலை தான் வந்து சரபேஸ்வரர் தான் வந்து கொஞ்சம் சாந்தப்படுத்தி ரொம்ப உக்ர தேவியாக இருந்திருக்கா சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன். அந்த அம்பாலை வந்து நம்ம சரபேஸ்வரர் மூர்த்தி கொஞ்சம் சாந்தப்படுத்தி அவங்கள வந்து ஆதி காமாட்சியாக வந்து உருவெடுக்க செய்திருக்காங்க. அப்படி ஆதி காமாட்சா உருவெடுத்தவ எங்கே இருக்கிறா அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இங்கே திருவாலங்காடு, சென்னை அருகாமையில் திருவாலங்காடு அருகாமையில் மணவூர் அப்படின்ற ஒரு ஊரில் வந்து கற்கடேஸ்வரர் சுவாமியோட திருநாமம் கற்கடேஸ்வரர். அங்கே ஆதி காமாட்சா அனுகிரகம் பண்ணுவா. யார்? இந்த காமாட்சி. அதுக்கப்புறம் சரி, அப்போ காஞ்சியில் இருக்கிறவர்கள் என்னையா வேலை அப்படின்னு யோசிக்கலாம். கலியுகத்தோட காமாட்சி அவதாரம், கலியுகத்தோட காமாட்சி தான் நம்ம காஞ்சியில் இருக்கக்கூடியவ. ரொம்ப கருணையே வடிவாக இப்படியெல்லாம் படிப்படியாக அப்படி வந்து ஆதி காமாட்சியாக இருந்து கலியுக காமாட்சா நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காகவே வந்து காஞ்சியில் வந்து அவள் குடிக்கொண்டிருக்கா. அங்கே கூட அம்பாளுக்கு ஸ்டார்டிங்கில் உக்கிரமாக தான் இருந்திருக்கா. அப்புறம் தான் நம்ம ஆதிசங்கரர் வந்து மேரு யந்திரம், ஸ்ரீசக்கரெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி தான் அம்பாளை வந்து சாந்த சூர்பியாக மாற்றிருக்காரு. அதையும் வாத்தியார் ஒன்று குறிப்பிட்டிருக்காரு. அங்கே ஒரு பிலம், அதாவது ஒரு பள்ளம் இருந்திருக்கான் பூமியில், அதன் மூலியமாக தான் அம்பாள் வந்து வெளிப்பட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லுவார். அது விசேஷமான திசை மயக்க கோயில் அந்த காமாட்சி அம்மன் நம்ம காஞ்சியில் இருக்கிறது அப்படின்னு. அதோட வரலாறு நிறைய இருக்கும் வச்சிங்களேன். காமாட்சியை பற்றி பேசி முடிக்க முடியாது, ஏன்னா அவ்வளவு உண்டு. சரி, அதனால் இந்த காமாட்சியை வழிபாடு பண்ணுறதுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த வெள்ளிக்கிழமை கூடிய பௌர்ணமி, பரணி திருநக்ஷத்திரம் கூடிய வேலையில் இருக்குது. இதில் சரிப்பா நம்ம எல்லாருமே இமிடியேட்டாக காமாட்சி அம்மனை போய் தரிசனம் பண்ண முடியாதே, காஞ்சிக்கு போய் அப்படி யோசிக்கலாம். காஞ்சியில் போய் நீங்கள் காமாட்சி எப்போ தரிசனம் பண்ணாலும் வாத்தியார் அருளிய முறை என்னென்னா, சிறுவாச்சூர் போய் மதுரகாளி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் மணவூரில் போய் ஆதி காமாட்சியை தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் போய் காஞ்சியில் இருக்கக்கூடிய கருணைய வடிவான காமாட்சி போய் தரிசனம் பண்ணால் தான் பரிபூர்ண தரிசனம் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அது எத்தனை பேருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்குங்க. உடனே பண்ணணுன்ட்டு கூட அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்போ காமாட்சியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் எப்போ கிடைக்குமோ அப்போ இதெல்லாம் பண்ணிக்கலாம். சரிப்பா, நம்ம எல்லாருமே உடனே வெள்ளிக்கிழமை காஞ்சி போய் காமாட்சி தரிசனம் பண்ண முடியாதே, என்ன பண்ணலான்னா அதுக்கு தாங்க நித்தியப்படியே தேவி நம்ம இல்லத்தில் தான் எப்பொழுதுமே இருக்கிறா. அது நம்ம யாருமே வந்து என்ன சொல்கிறதுனா மறந்துடுறோம். எப்படி இருக்கிறா பாருங்களேன், காமாட்சி அம்மன் விளக்கு இருக்க பாருங்களேன். ஆக்சுவலாக அதில் கஜலக்ஷ்மி தான் இருப்பாங்க, பட் இருந்தாலும் அதுக்கு பேர் என்னென்னா காமாட்சி அம்மன் விளக்கு. ஏன் அப்படின்னா அது ஆதியிலேயே அப்படி வச்சுருக்காங்க பாருங்களேன். அந்த காமாட்சி அம்மன் விளக்கு ஏன் அதில் விளக்கு ஏற்றி வச்சுட்டு தான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கும். அதில் தான் விளக்கு ஏற்றி வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. ஏன் அப்படி பார்த்தாச்சுன்னா, காமாட்சி அம்மன் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான குலதெய்வங்கள் இருக்கும் இல்லையா.
அந்த எல்லா குலதெய்வத்துக்கும் தெய்வமாகவும் தலைமை பீடமாகவும் விளங்கக்கூடியவ தான் காமாட்சி. ஸோ அந்த காமாட்சி அம்மன் விளக்கு அதில் ஒரு தீபத்தை நம்ம ஒளிர்விடும் பொழுது, ஏற்றும் பொழுது, அதில் நம்ம குலதெய்வத்தோட ஆசி, காமாட்சியோட ஆசி வந்து கிடைக்கும். ஏன் காமாட்சியோட ஆசி மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பார்த்தாச்சுன்னா, நம்ம எதை வச்சு வாழ்ந்துன்னு இருக்கோம், நம்ம வாழ்க்கை எதை பேஸ் பண்ணியிருக்கு எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன். ஆசைன்ற ஒன்று தாங்க. ஆசை என்னென்னா காமம் தாங்க. அதுக்கு வெறும் ஏதோ ஆசையை வச்சு தான். என்ன குழந்தை எதுக்கு பெற்றுக்குறோம், அது நல்லபடியாக படிக்க வைக்கணும், அது ஒரு ஆசை. அப்புறம் அதுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும் ஆசை. கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஆசை. கல்யாணம் பண்ணால் குழந்தை பிறகு பெக்க வைக்கணும், அது ஒரு ஆசை. இப்படியே அந்த ஆசை இவ்வளோ தூரம் இப்படி ஆசையை ஒட்டி தானே வாழ்க்கையே இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் யார் கையில் இருக்குது பாருங்க. காமத்தை ஆட்சி பண்ணக்கூடிய காமாட்சி கையில் தான் இருக்குது. அதனால தான் நித்தியபடி நம்ம வந்து இந்த மாதிரி காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வச்சுட்டு காமாட்சி தேவியை நினைக்கணும். பட் ஆனால் காமாட்சியும் நினைக்கணும், குலதெய்வத்தையும் காமாட்சின்னு நினச்சிட்டு தான் அந்த திருவிளக்கை ஏற்றணும் பெண்கள் ஒவ்வொருவரும். சரி, ஆனால் இதெல்லாம் நம்ம இவ்வளோ நாள் செய்யலனாலும் இனிமேலாவது ஞாபகம் வச்சுங்கோ ஒன்று. ரெண்டாவது, சரி அப்போ என்ன பண்ணலாம், இந்த பௌர்ணமி இவ்வளோ சிறப்பு, எப்படியும் அம்பாவை வந்து பிரத்யட்சணமாக வர வச்சிடலாம், அவகிட்ட இருந்து நிறைய வரங்களும் வாங்கிடலாம் அப்படின்லாம் தோணும். அதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, நல்ல சுத்தமான தைலம், அதாவது நெய். உத்தமாக நெய் முடியலாம் பரவாயில்ல, எல்லாராலையும் முடியுமா, சுத்தமான நெய் இன்னைக்கு கிலோ 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுது. சரி, சுத்தமான நல்லெண்ணெய், அதுவும் இல்லைன்னா சுத்தமான தேங்காய் எண்ணெயாவது எடுத்துங்கோ. அது ஏதாவது இருந்தாலும் சுத்தமாக இருக்கிறது உத்தமம். நல்ல ஒரு பஞ்சு திரியை, தாமரை தண்டு திரியை, ஏதோ சம்திங், அந்த உத்தமான நல்ல திரியை கொண்டு அந்த தீபம் ஏற்றி வைக்கிறீங்க பாருங்களேன். மோஸ்ட்லி அது எவ்வளோ நேரம் இருக்கணும்னா, மினிமம் பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு ஏற்றுனீங்கன்னா இரவு ஒரு 10 மணி வரைக்குமாவது இருக்கணும். ஒரு 16 மணி நேரமாவது அந்த தீபமானது அப்படியே நல்லா சுடர் விடணும் வீட்டில். அவ்வப்போது நமக்கு நேரம் கிடைக்கும். ஏன்னா காலையிலேருந்து ஃபுல்லாகவே நம்மளோட ரொட்டீனான லைஃப் வாழ்க்கையும் இருக்குது இல்லையா. அதனால் விளக்கு முன்னாடி உக்காண்டு முடியாதே. அதனால் நம்ம வேலையும் பார்த்துட்டு ஓடால அவ்வப்போது போயிட்டு நமக்கு தெரிஞ்ச அம்பாள் துதிகள் எவ்வளோவுக்கு எவ்வளோ தெரியுமோ, குறிப்பாக லலித சகஸ்ரநாமம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ சொல்கிறது. இந்த மாதிரி அம்பாளுக்குரிய சில மந்திரங்கள், ஸ்தோத்திரங்கள், துதிகள் இதெல்லாம் சொல்கிறது. இதெல்லாம் பண்ணிகிட்டே வந்துட்டோம் வச்சிங்கன்னா, காமாட்சியோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் இந்த பௌர்ணமியில் நிறைஞ்சி இருக்கும். அதை நம்ம எல்லாருமே பெற்றுக்கலாம். அதனால் இந்த பௌர்ணமி ஏதோ வழக்கமாக வந்தது போயிடுது அப்படின்னு நினைக்காம, காமாட்சியோட கருணையை தாங்கி வரக்கூடிய ஒரு பௌர்ணமியாக அதை எல்லோரும் நினச்சி மனசில் நம்ம வேண்டிக்கிறது தான், நம்ம நினைக்கிறது தாங்க. நீங்கள் நல்லபடியாக நீங்கள் அவளை நினைங்களேன். அதை என்ன சொல்கிறதுன்னா நம்பிக்கை தாங்க. அந்த தீபத்தில் தேவி ஆவணம் ஆவா அப்படின்ட்டு நீங்கள் நல்லபடியாக சங்கல்பம் பண்ணி உறுதியான நம்பிக்கை, அசைக்க முடியாத குரு மேலேயும் தேவி மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அங்கே நிச்சயமாக பிரதட்சணமாக ஆகிடுவோம் அந்த தீபத்தில். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன அபிலாஷைகளோ, ஆனால் எதை கேட்டாலும் எது நமக்கு நல்லதோ அதையே செய்யம்மா அப்படின்ட்டு கேளுங்க. இதை வேணாம் அதை வேணும் கேட்டுட்டு மாட்டிக்காதீங்க. ஓம்.